Hi friends, welcome to Bashas Kitchen. Bashas Kitchenல இன்னொரு ரொட்டீன் vlogல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட பக்ரீத் vlog. பக்ரீத் அன்னைக்கு எங்க வீட்ல நாங்க வந்து மட்டன் பிரியாணி prepare பண்ணோம். ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டுமே அப்படினு சொல்லிட்டு வடிச்சு கொட்டி செஞ்சோம். வடிச்சு கொட்டின மட்டன் பிரியாணி ரெசிபி வந்து பக்ரீத் ஸ்பெஷல்ல இந்த vlogல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். அதோட சேர்த்து என்னோட பக்ரீத் நாள் எப்படி போச்சு அப்படின்றது இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பக்ரீத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாரியெல்லாம் வியர் பண்ணிவிட்டு இந்த மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாரீ வந்து என்னோடய சிஸ்டரோட ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இதோட ஃபுல் வியூ. இது வந்து குப்படா சில்க் காட்டன் சாரீ. இதோடு சேர்த்து ஒரு நெக்லஸ் செட்டும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது ரெண்டுமே என்னோடய பக்ரீத் ஷாப்பிங் vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதோட லுக். நிறைய பேர் கம்யூனிட்டியில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லைவில் வந்து என்னால் இந்த சாரீ வியர் பண்ணிவிட்டு வர முடியல. ஏன்னா வந்து மார்னிங் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த சாரீ அப்புறம் நெக்லஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே என்னோடய சிஸ்டரோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நம்மளோட மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரியணும் அப்படின்றதுனால நான் ஹாலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். குக்கரில் வந்து நான் கறி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அரிசி எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பிரியாணி வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ப்ரிப்பேர் பண்ணோம். 2 டேக்ஷா வச்சு சாப்பாடு வடித்து கொட்டி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இருந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கறியில் போட்டு வேக வச்சுட்டேன். ஆனால் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுட்ருந்தோம். அரிசி இன்னும் நான் ஊற போடலை. வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சதுக்கப்புறமா அரிசி ஊற போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசிங்க நான் எடுத்திருக்கேன். தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் கொத்தமல்லி புதினாலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சதுக்கப்புறமா நல்லா களைஞ்சு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும். கேஸ் மேடையில் வந்து நம்மளுக்கு 2 டேக்ஷா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சிலிண்டர் எடுத்து இந்த மாதிரி வெளியே வச்சிட்டோம். அதாவது ஹாலில் வச்சு தான் செஞ்சோம். இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி ஏற்றிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வந்து இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான கிரேவி தாளித்து விட போகிறோம். ஒரு டேக்ஷால எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கிடணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்து ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துருங்க. 1 கட் புதினாவில் 1/4 கட் இதில் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 கட் கொத்தமல்லியில் 1/4 கட் இதில் நான் சேர்த்துருக்கேன். 1 நிமிஷம் வந்து நல்லா இதை வதங்க விடுங்க. இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற 5-6 பச்சை மிளகா, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயில் வதங்க விடலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஏற்கனவே நம்ம மட்டனில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இதே ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட எக்ஸாக்ட் என்ன ப்ரப்போர்ஷனில் நம்ம எல்லாமே சேர்த்துக்கணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக இதில் தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் அப்புறம் மட்டன் ஸ்டாக் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் நம்மளுக்கு மீடியமில் இருக்கணும். ரொம்ப தண்ணி நம்மளுக்கு வற்றிடக்கூடாது. அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்க விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் சாப்பாடு வேகலை அப்படின்றதுனால சாப்பாடுக்கு வச்சுருக்க தண்ணி வந்து இன்னும் கொதி வரல. அதனால் வந்து இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். தண்ணி லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் இருக்கும்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு பிரியாணிக்கு சைட் டிஷ்க்கு தேவைப்படுற மட்டன் சால்னாவை இந்த மட்டன் கிரேவி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா பிரியாணிக்கு, அதுலேருந்தே கொஞ்சம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். மட்டன் சால்னா நாங்கள் தனியாக செய்யலை, இதிலேருந்தே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டோம்.
தண்ணி கொதிச்ச உடனே சாப்பாடில் இருக்கிற தண்ணியை ஏற்றிட்டு நம்மளுக்கு வந்து இதில் பாஸ்மதி அரிசியை சேர்த்துற போகிறோம். பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி வடித்து கொட்டும்போது 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வந்து வெந்துடும். பாஸ்மதி அரிசியை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அதிலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேசரி கலர் நான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பிரியாணியில் சேர்க்காம அரிசியில் சேர்த்துக்கிட்டோன்னா அதோட கலர் இன்னும் நல்லா கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வரும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக கஞ்சி தண்ணியை நான் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அடுத்து சாப்பாடு வெந்ததுக்கப்புறமா இப்போ இது நம்ம வடிச்சிடலாம். கீழே ஒரு பெரிய பக்கெட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு மேலே சாப்பாடு வடிக்கிற அந்த பாத்திரம் இருக்கும் இல்லையா, அது வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து தண்ணியெலாம் நம்மளுக்கு கீழே இருக்கும், சாப்பாடு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே இருக்கும். பிரியாணியில் செஞ்ச கிரேவியோடு சேர்த்துக்கும் போது நம்ம சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் சேர்த்துக்கணும். நம்மளுக்கு கிரேவிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜில் அடுத்ததான் நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துட்டு கரண்டிக்கு பின் பக்கம் இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அரிசி வந்து உடையாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு சாஃப்டாகி வேகணும் அப்படின்றதுனால. அடுத்ததாக இதில் எடுத்து வச்சுருக்க இந்த கஞ்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. நான் இங்கே வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஊற்றிடுறேன். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வேக விடுங்க. ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு வடித்து கஞ்சி தண்ணியை இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் இதை வந்து நம்ம வேக விட போகிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு கீழே நம்ம வந்து தவா வச்சுருப்போம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தம்க்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த டேக்ஷா இருக்குது இல்லையா, அது அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பழைய தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி டேக்ஷாவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை வச்சுருங்க. இப்போ வந்து ஃப்ளேம் ஃபுல்லில் இருக்கணும். நம்மளுக்கு தவா 5 நிமிஷத்தில் சூடாயிரும். 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு தவா சூடானோடனே ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஃப்ளேம் லோவில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நம்மளோட பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டைலில் நீங்கள் செய்யும்போது சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழுன்னு நல்லா சூப்பராக நம்மளுக்கு வரும். நீங்கள் வந்து முஸ்லீம் ஸ்டைல் மேரேஜஸில் சாப்பிட்ட அதே பிரியாணி சுவை வந்து உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரியாணி செய்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நீங்களும் இதே மாதிரி டெலிஷியஸான பிரியாணி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி ரெசிபீஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபி வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.